Hi dear students, how are you? Welcome back to science class from 5th standard. Today we are going to see a topic is what if it finishes. Okay students, already we all learned some topic from these lessons. What are they? Now recall some messages. Yes. So a bus journey. So bus journey. I mean bus, cars, scooties. So all the one important needed to run the vehicles அப்படின்னா ஃபியூல்ஸ் இல்லை அப்படின்னா அதெல்லாம் என்ன பண்ண முடியாது, ரன் ஆகவே முடியும், மூவ் ஆகவே முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபியூல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டீசல், பெட்ரோல், கெரோசின்ஸ் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் எரிபொருள். ஓகேங்களா? ஸோ ஃபினிஷஸ் தீர்ந்து போகும். தீர்ந்தால் என்ன நடக்கும்? ஸோ அகெயின் நம்ம தாத்தா பாட்டி காலத்துக்கே திரும்ப போயிட்டு என்ன பண்ணணும், புல்லட் கார்ட்ஸ், வாக்கிங் அண்ட் பைசைக்கிள் ரைடு இதான் பண்ணணும். ஸோ அவங்க நமக்காக சேவ் பண்ணதால தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், இப்போ அதை எடுத்து ஈஸியாக அதை செலவு பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? எஸ். சம் டாபிக்ஸ் என்னென்னா, இப்போ ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் அண்ட் நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ். ஐ மீன் தீர்ந்து போகக்கூடிய வளங்கள், தீர்ந்து போகாத வளங்கள். தீர்ந்து போகக்கூடிய வளங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா டீசல், பெட்ரோல் எல்லாம். அண்ட் தீர்ந்து போகாத வளங்கள், தீர்ந்தே போகாது சம் சோர்சஸ். அது என்னென்ன? ஸோ ஆல்ரெடி ஐ டோல்ட் ஃபர்ஸ்ட்டு வீடியோஸ் தென் திஸ் லெசன். வாட் ஆர் தே? எஸ். ஃபர்ஸ்ட் ஒன் சாண்ட், சன்லைட், ஏர். இதெல்லாம் என்னது? தீர்ந்து போகாத வளங்கள். என்னதான் பண்ணாலும் அது தீர்ந்து போகவே போகாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபியூல்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணுறதே இல்லை. ஆனால் பெட்ரோல் பேங்க், சி மோஸ்ட் ஆஃப் லாங் க்யூ. எஸ், இவ்வளோ தூரமாக என்ன நிற்கிது, பெட்ரோல் போகிறதுக்காக நின்றுட்டுருக்கு வெஹிக்கல்ஸ் எல்லாம். சி petrol and diesel will not last forever, save you for your children. Yes, நமக்கு எதிர்காலத்துக்கு பெட்ரோல், டீசல்ஸ், வாட்டர் இதெல்லாம் நம்ம சேமித்து வச்சா மட்டும்தான் நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் என்ன பண்ண முடியும், அதை யூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லை மறுபடியும் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுவோம், அந்த காலத்து மாதிரியே போக வேண்டிதான். மேக் எவ்ரி ட்ராப் கோ a long way. Switch off the engine when you stop the car. Yes, some person என்ன பண்ணுறதில்ல, இப்போது டிராஃபிக்கில் வந்து நம்ம நின்றுட்டுருக்கோம் அப்படின்னா அந்த டிராஃபிக்கில் மோஸ்ட் ஆஃப் நம்ம போகிறதுக்கு டைம் அங்கே கொடுத்துருப்பாங்க. ஐ மீன் அந்த கலர்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது யாருமே கன்சிடர் பண்ணிக்காமல் ஆஃப் பண்ணுறதே இல்லை. ஒரு ஒன்று போட்டு ரேஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது, ஹாரன்ஸை அடிச்சுட்டே இருக்க வேண்டியது. ஓகேவா? சி இது வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வென்னு 2007 பெட்ரோல் அண்ட் டீசல். பெட்ரோலோடைய ப்ரைஸ் எவ்வளோன்னா 1 லிட்டர் பர் லிட்டர் 47.74 பைசா. டீசல் 35 rupees 21 பைசா. நவ் 84 something வந்திருக்கு இல்லையா? எஸ். We could not understand why it was written that petrol and diesel will not last forever. We thought of asking an uncle who works at the petrol pump. Yes. Now இப்போ 2020ல் பெட்ரோல் அண்ட் டீசல்ஸோடைய ப்ரைஸ் மோஸ்ட் ஆஃப் என்ன இருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அது 1 by 1 நம்ம யூஸ் பண்ண அது என்ன ஆகிட்டே இருக்கும், நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம், அது ரெடியூஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அகமத் சொல்லியிருக்கு. அகமத் வந்து அங்கிள், அவங்களுக்குள்ளே ஐ மீன் அங்கிள் வந்து எங்கே ஒர்க் பண்ணவராக இருப்பாருன்னா பெட்ரோல் பங்க். ஓகேயா? அங்கிள் ஃப்ரம் வேர் டு வி கெட் பெட்ரோல் அண்ட் டீசல். அங்கிள் கிட்டே கேட்குறாங்க, பெட்ரோலும் டீசலும் எங்கே இது வருது? அங்கிள் சொல்கிறாங்க, who works at the petrol pump?
from deep down under the ground. ரொம்ப டீப் தானே, ரொம்ப ஆழம். பட் how does it get made here? made the பட் எப்படி அது எடுக்கிறாங்க, உள்ளே இருந்து எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்க அங்கிள் சொல்கிறாங்க. It is the formed naturally but very slowly. It is already I told part 1 videos. இது very very important. இது எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நேச்சுரல் தான். பட் ஆனால் 300 மில்லியன் இயர்ஸ் 300 வருஷங்கள் ஆனால் தான் என்னவா கன்வே ஆகும், டீசல் பெட்ரோலாம் நமக்கு கன்வே ஆகும். நேச்சுரலி but very slowly. It's not made by a human being or a machine. இதை யாருமே என்ன பண்ண முடியாது, மிஷினோ இல்லை ஹியூமன் பீனோ இதை உருவாக்க முடியாது. இது நேச்சுரல், இயற்கையாக அதுவாக தான் என்ன பண்ணும், உருவாகும். அப்ரஹாம் then we don't need to buy it. We can take it out ourselves using a borewell like we pump out water. Yes, அவன் என்ன கேட்குறான் அப்படின்னா, நம்ம வந்து போர்வெல்லாம் போட்டு தண்ணி எடுக்கிறோமே அந்த மாதிரி எடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அங்கிள். இட்ஸ் நாட் ஃபார் எவ்ரிவன் பட் ஒன்லி அட் எ ஃபியூ பிளேசஸ் இன் அவர் கண்ட்ரி. வி நீட் பிக் மிஷின் பம்ப் இன் அவுட் அண்ட் க்ளீன் இட். எஸ், இது அவன் கேட்குற கொஸ்டின் என்னென்னா, நம்ம போர்வெல் போட்டு வாட்டர் எடுக்கிற மாதிரி எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கிள் என்ன சொல்கிறாரு, நோ நோ, இது அப்படி இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிளேசஸுமே இருக்காது. நம்ம கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூ பிளேசஸில் மட்டும்தான் என்ன இருக்குது, இது இருக்குது. ஸோ இதை வந்து அவுட் வெளில எடுக்கணும் அப்படின்னா ஒரு பெரிய மிஷின்ஸ் தான் வந்து தேவைப்படும் இதை க்ளீன் பண்ணுறது. ஸோ ஓகேவா, இதெல்லாம் மிங்கிள் ஆகி தான் இருக்கும். அப்படியே உனக்கு டீசல் தனியாக, பெட்ரோல் தனியாக, கெரோசின் தனியாக, தார் தனியாக அப்படின்னு நமக்கு என்ன பண்ணாது இருக்காது. நம்ம தான் என்ன பண்ணணும், அதை செப்பரேட் பண்ணணும். திவ்யா discuss the திவ்யா இஸ் பெட்ரோல் அஸ்ஸாம் இந்த மாதிரி பிளேசஸ்லாம் டீசல் பெட்ரோல் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். இஸ் பெட்ரோல் கோயிங் டு ஃபினிஷ்? த போஸ்டர் said that petrol is not going to last forever. Uncle, it does not get made as fast as we take it out. It takes lakhs of years for it to be formed under the earth. Yes, இது என்ன ஆகும், லட்சக்கணக்கான இயர்ஸ் ஆகும் இதையே பூமியில் ஃபார்ம் ஆகிறதுக்கு. அப்புறம் how will vehicles run if the oil finishes? ஸோ இது முடிஞ்சிச்சுன்னா எப்படி வந்து வெஹிக்கல்ஸ் எல்லாம் ரன் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க மஞ்சு. on CNG compares natural gas. I had seen on TV that vehicles which run on CNG use less smoke. Yes, CNG is natural gas. So இதை யூஸ் பண்ணுறதுனால less smoke, அதிகப்படியான ஸ்மோக் இருந்து ஃபார்ம் ஆகாது. Uncle, the dew comes from below the earth. It is also limited. இதனால் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. திவ்யா, electricity can be used to run vehicles. I have seen an electric bicycle. Ahmed, Abraham, we will have to do something or else how will we travel when we grow up? Yes, எப்படி வந்து நம்ம சம்திங் நம்ம போகணும் அப்படின்னா எப்படி வந்து இது க்ரோ அப் அதிகப்படியாகும். If fewer vehicles run on the road, my daddy, grandmother would be happy. She says, look, vehicles line up like ants. What will you do when you grow up? Yes, grow up. vehicles ஓடியா என்னாச்சு, வெஹிக்கல்ஸோடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கு. நம்பர் ஆஃப் வெஹிக்கல்ஸ் அதிகப்படியாக வந்துகிட்டே இருக்கு. ஐ மீன் ஒன் பர்சன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அகெயின் ஒன் மோர் பர்சன், அவன் எல்டர் பிரதர் ஆர் யங்கர் பிரதர்ஸ் இருக்கான்னா அவனுக்கும் அதே மாதிரி எனக்கும் அதே தான் பைக் வேணும், அதை விட பெரிய பைக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாலும் கூட நம்ம என்ன பண்ண வேண்டியது, அடம்பிடிச்சு வாங்குவோம். பட் அது
யூஸ் பண்ணுறோம், அதில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபியூல்ஸ் தீர்ந்து போச்சா என்ன பண்ணுவோம் அப்படின்றத பற்றி யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஃபியூல்ஸ் நம்மளால் உடனடியாக என்ன பண்ணிக்க முடியாது, சடனாக நாட் ப்ரிப்பேர் உருவாக்க முடியாது, ப்ரிப்பேர் தயாரிக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ வண்டியெல்லாம் வெஹிக்கல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எறும்புகளுடைய லைன் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி நிறைய என்ன இருக்கான் க்ரோன் அப் அதிகமாக வளர்ந்து போயிருக்கு அப்படின்றாங்க. மோஸ்ட் ஆஃப் பஸ் கார் நவடேஸ் மாடர்ன் லைஃப் நம்ம வாழ்ந்துட்டுருக்க லைஃப், பஸ்ஸு காரு பைசைக்கிள் அண்ட் ஸ்கூட்டி சம்திங். இப்போது ஃபார்மிங் கூட என்ன வந்துருச்சு, மோஸ்ட் ஆஃப் மிஷின்ஸ். ஹார்வெஸ்டிங் பண்ணுறதுக்கு மிஷின், வீடிங் பண்ணுறதுக்கு மிஷின், அண்ட் சீட்ஸ் பண்ணுறதுக்கு மிஷின், சோவிங் பண்ணுறதுக்கு கூட மிஷினு இல்லையா. ஃபார்மிங் கூட எல்லாமே ஆல்மோஸ்ட் மிஷினாகவே வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு மஞ்சு. See, only one or two people are sitting in this cars. Why does not everyone use a bus? Yes. இப்போ பர்சனலாக எல்லாம் கார் யூஸ் பண்ணுறாங்க. காரில் ஜஸ்ட் ஒரு 2 persons தான் என்ன பண்ண முடியும்னா ட்ராவல் பண்ண முடியும். பட் அப்படி அதை தவிர்த்துட்டு அங்கே காரில் போகிறவங்க ஏன் பஸ்ஸில் வரக்கூடாது? பஸ்ஸில் மோஸ்ட் ஆஃப் எவ்வளோ பேர் போகலாம், ஒரு 100 பீப்புள்ஸ் என்ன போகலாம், 100 or 60 or 80 மேக்ஸிமம் 80 போகலாம் இல்லையா. பட் அதையும் யூஸ் பண்ணல. ஸோ அவங்க தனியாக வரதுனால அவங்களுக்குன்னு தனியாக என்ன ஆகுது, பெட்ரோல்ஸ் வந்து வேஸ்டேஜ் ஆகுது தானே அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சு கேட்குறேன். Abraham, that will save petrol. One bus can carry many peoples. Yes, ஒரு பஸ் எவ்வளோ பேரை கேரி பண்ணிட்டு போகும். மஞ்சு, when I grow up I will invent a car that runs on sunlight. Then we would have to worry about it getting finished. We can use it here much as we want. எஸ், என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கார்ஸ் எல்லாம் வந்து சன்லைட்டை அப்சர்வ் பண்ணிவிட்டு ரன் ஆகிற மாதிரி இன்வென்ட் பண்ணணும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அண்ட் that the end of our topic. I hope you all understand this topic. Yes, so don't forget the topics and some messages. So remaining we will see later. Also don't forget the lesson and read the previous question answers and answers and finish your farewell one. So thank you students, thank you, happy learning.